வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு வக்ர ஆகும் தருணம் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி ஆரம்பித்து தை மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரத்தில் இருக்க போறாரு. அப்படி இருக்கும்போது கட்டன்றது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி 2024 ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கர நிலை அடைய போறாரு. அப்படி இந்த வக்கர நிலையில இருக்கும்போது காலச்சக்கரத்தின் 9வது ராசியான தனுசு ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 119 நாட்களுக்கு குரு வக்கரம் அடையும் பொழுது இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு. இதுவே பார்க்கும்போது வாக்கியத்துப்படி எப்பாகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதாவது இந்த புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி முதல் தை மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 120 நாட்கள். இப்ப இதுக்கு அதுக்கு ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஒரு 6 நாள் மட்டும்தான் வித்தியாசம். அப்ப அந்த 6 நாள் வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இவர் 23ஆம் தேதி திருக்கணிதத்துக்கு ஆகிறாரு, அதே பாத்தீங்க அப்படின்னா வாக்கியத்துக்கு 29ஆம் தேதி ஆகிறாரு. அப்ப கிட்டத்தட்ட இந்த 6 நாளைக்கு முன் பின்னதான் இந்த குரு வக்கரம் அடைகிறாரு. அப்ப இந்த குரு வக்கரம் அடையும் பொழுது, வக்கரம் அப்படின்னா என்ன, பின்னோக்கி வர்றதுக்கு பேரு தான் வக்கரம். இன்னைக்கு முன்னோக்கி போறதுக்கு பேர் வக்கரம் கிடையாது, பின்னோக்கி வருவார். அப்ப குரு யாரு அப்படி பார்த்தோன்னா, குரு ஒரு சுப கிரகமாகவே அவர் இருக்கிறார். எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழி காட்டுற கிரகம் யாருன்னா குரு தான். அதுக்குதான் குரு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். பொதுவாக யாருக்கு எடுத்தாலும் எனக்கு குரு பார்வை இருக்கா, குருவுடைய பலன் இருக்கா, குரு திசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, குரு அந்தர் நடக்குதா, என் ஜாதகத்துல குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா, என் வாழ்க்கை எதை சார்ந்து இருக்குது, எப்படி போனா நல்லா இருக்கும், எந்த மாதிரி துறையில போனா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம நிறைய யோசிப்போம். அந்த யோசிக்கக்கூடிய திறன் கொண்டவர் யாருன்னா குரு பகவான் நமக்கு ஒரு நல்ல செயல்பாட்டிலே வச்சுட்டு இருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா குரு தான். பொதுவா இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வீட்டில இருந்து ஒரு வீட்டுக்கு மாறக்கூடியது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிரக பயிற்சி கொண்டவர் தான் இந்த குரு பகவான். அப்படியேப்பட்டவர் இந்த 4 மாசம் வக்கரத்துல வரும்போது தனுசு ராசி பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டுக்கு குரு இப்ப ஆட்சி கிரகம் நம்ம சொல்றோம். இது போல உங்க சுய ஜாதகத்துல இதே மாதிரி குரு தனுசு ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலேயோ உங்க சுய ஜாதகத்துல குரு மட்டும் கண்டிப்பா இருந்தார்னா, இந்த வக்கர காலம் இந்த 120 நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டாப்ல கொண்டு போய் வச்சிருவார். ஆனா அதே உங்க சுய ஜாதகத்துல சொந்த வீட்டில் இல்லாத நீச்சத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான உடனே வேலை செஞ்சிருவார். இல்ல அதே உங்க ஜாதகத்துல உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருந்தாருன்னா, நிச்சயமா உங்க ஜாதகத்துல இந்த 120 நாள் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை காட்டி கொடுத்துருவார். அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி காட்டி கொடுத்துருவார். அப்ப அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும், வேலைக்கு தகுந்த கட்டன்றது சம்பளம் கிடைக்கும். ஆனா மற்றபடி உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நார்மலா மற்ற இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு 70% அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். ஆனா இப்ப உங்க ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா, இன்னைக்கு 6ஆம் இடத்துல ருணரோக சத்ரு குருன்ற இடத்துல இருக்கிறார். அப்ப 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நீங்க தேடி போய் எந்த குழியிலுமே விழுந்துடக்கூடாது. ஜாமீன் கையில் போட்டீங்களா, கண்டிப்பா கட்ட மாட்டாங்க, நீங்க தான் கட்டுவீங்க. 10 ரூபா வாங்கி கொடுக்குறீங்களா, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போறீங்களா, உதவி செஞ்சா கூட உபதிரன்ற பேர் தான் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ உங்க வீட்டுக்கு குரு அதிபதியா இருந்தா கூட ருணரோக சத்துரு குரு 6ஆம் இடம் அப்படின்றது வம்பு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து அலைச்சல், பெண்ணால பங்கப்படலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பால் அவமானப்படலாம்,
வண்டி வாகனத்துல விபத்துகள் ஏற்படலாம், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து படி கூட ஏறுற மாதிரி கூட வரலாம். எதுக்குமே உங்க ஜாதகம் ஒரு தடவை நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 4 மாசம் 120 நாள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களோ, பொறுமையா செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், பொதுவாக ஒரு மனிதனுக்கு அந்த 5, 7, 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சா அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கும். அப்போ உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், 7ஆம் இடத்துக்கு அதிபதி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களும் உங்க சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து நல்லபடியா பார்த்துட்டாருன்னா இந்த 4 மாச காலம் உங்களுக்கு வளர்ச்சி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இல்ல இந்த 3 கிரகத்துக்கும் அதிபதி மாறி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு உங்க ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இப்ப செவ்வாய் தான். ஏன்னா இப்ப செவ்வாய் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குமே 5ஆம் இடம் நல்லா இருந்ததா குழந்தை செல்வங்கள் பெருகும். அப்ப அந்த குழந்தை செல்வங்கள் பெருகணும்னா எத்தனாம் இடம் நல்லா இருக்கணும்? 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்ப அந்த 5ஆம் இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது அதிபதி யாரு? செவ்வாய். இப்ப செவ்வாய் இப்ப ஒரு உதாரணத்துக்கு எங்கே ஒரு நீச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கு இந்த புத்திரஸ்தானம் என்ன பண்ணும்? உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அப்ப உங்க சுய ஜாதகத்துல அந்த செவ்வாய் இப்ப எங்க இருக்கிறாரு அது முதல்ல நீங்க பாத்துக்கிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கல்யத்துக்கு அதிபதி 7ஆம் இடம் சொல்லுவாங்க, கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி 7ஆம் இடம். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் நட்பில் இருக்கிறாரா, நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரா, ஆட்சியில் இருக்கிறாரா, அது எங்க இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100% தனுசு ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரிதான் இன்னைக்கு கிடக்குறீங்க கிட்டத்தட்ட இந்த 5-6 மாச காலமாவே. ஏன்னா மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து தொட்டது தொலங்கல, வச்சது விலங்கல, எதிர்பார்த்தது நடக்கல. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்ப இருக்கிறீங்க. சரிங்களா? எதுக்குமே உங்க சுய ஜாதகம், ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா ராசி வச்சு அடிப்படையா சொல்றோம். நீங்க வார பலனா இருக்கட்டும், தினப்பலனா இருக்கட்டும், மாத பலனா இருக்கட்டும், நீங்க இந்த மாதிரி காலண்டர்ல பாக்குறதா இருக்கட்டும், நியூஸ்ல பாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ராசி வச்சுதான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா சுய ஜாதகம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா லக்னத்தை வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா லக்னத்தை அடிப்படையா பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரு, அவர் எந்த தன்மையில் இருக்கிறாரு, கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் எங்க இருக்கிறாரு, அவர் எந்த தன்மையில் இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி உங்க சுய ஜாதகத்துல இதெல்லாம் நல்லபடியா இருந்துருச்சு அப்படின்னா இந்த குரு வக்ரகாலம் இந்த 4 மாசம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய தேவையற்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். குரு யாருன்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி, குறைச்சும் கொடுக்க மாட்டாரு, சேர்த்து கொடுக்க மாட்டாரு. அவருக்கு என்ன தேவை, என்ன கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. சரிங்களா? இருந்தாலுமே இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி குருவா இருக்கிறதுனால பொதுவா மற்றவங்களுடைய விஷயத்துல எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க கட்டன்றது கவனமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு இது நல்லது. இருந்தாலும் மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்கும்போது இந்த தனுசு ராசி சொல்றோம். ஆனா தனுசு ராசிக்கு பிறந்த வந்த நட்சத்திரங்கள் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான போராடு நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கின ராசி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனுசு ராசி. அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவானா இருக்கிறார். அதே மாதிரி பூரட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறார். அப்ப இவர் சுக்கிரன் கொடுக்கறது கேது கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு இந்த மாதிரி எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு நமக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு, அவர் எந்த தன்மையில் இருக்கிறாரு, இது பார்த்து மொத்தத்துல நம்ம எந்த துறையில போனா நல்லா இருக்கும், எதை செஞ்சா நல்லா இருக்கும்ன்றதை யோசிச்சு
கண்டிப்பா அது பாருங்க. ஆனா மொத்தத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குருவுடைய பார்வை காலமோ அல்லது சனியுடைய பார்வை காலமோ அல்லது ராகு கேதுவுடைய பார்வை காலமோ இப்ப இல்லை. ஏன்னா இப்போதைக்கு உங்களுடைய பலம் என்ன அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருந்து குருவே இன்னைக்கு வக்கரநிலை அடைகிறார் பாத்தீங்களா, அது ஒண்ணுதான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா மொத்தத்துல என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இன்னைக்கு வந்து நல்ல இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் பண்ணுவாரு. அப்ப இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து உங்களோட ராசிக்கு கடந்த கால கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 7.5 சனி இருக்கும்போது கூட இவ்வளவு அவஸ்தை கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 5-6 மாசம் அவ்வளவு கஷ்டம். 7.5 சனி முடியும் இருக்கும்போது கஷ்டம் இருந்தாலும் தெரிவிக்கல. ஆனா இப்ப மனசுக்கு என்ன நினைக்கிறீங்க, அந்த 7.5 சனி இருக்கும்போதே கூட பரவாயில்ல போல் இருக்குது, முடிஞ்ச வாட்டி தான் நம்ம வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா மொத்தத்துல உங்களுடைய நேர காலம் என்ன இதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு எந்த லைன்ல போனா நல்லா இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்தா உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும், உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே மொத்தத்துல தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இந்த 4 மாச காலத்துக்கு கொஞ்சம் ஒரு சிரமமான ஒரு நேரம் சொல்றதுல மாற்று கருத்து இல்லை. கவனம் இருந்துட்டா, அதாவது நீங்களே ஒரு குழியில உழுவல் அப்படின்னா பரவாயில்ல. அவசரப்பட்டு ஒரு காரியம் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து அதை யோசிச்சு பண்ணுங்க. தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் சொல்றேன். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.